வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 6ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகம் சமூக அறிவியல் புத்தகத்தில் 2வது பருவத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு ஒரு பாடம் இருக்குது. குடிமையியல் பகுதியில் 2வது பாடமாக கொடுத்துருப்பாங்க. இந்த பாடத்திலேருந்து லைன் பை லைன் கொஷின் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட்டு தான். இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்டை நான் கேள்வியாக மாற்றி கொண்டு வந்திருக்கேன். ரொம்பலாம் கிடையாதுங்க, வெறும் 27 கேள்வி தான் இருக்குது. இந்த 27 கேள்வியையும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி டெஸ்ட்டு போடுறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நேற்றே நான் கம்யூனிட்டி போஸ்ட்டும் போட்டுட்டேன். நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். இந்த 27 கேள்வியை நீங்கள் பார்த்தா போதும். இதை தாண்டி இந்த பாடத்தில் எதுவுமே இல்லை. முடிச்சுட்டு உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தினமுமே பாலிட்டி பகுதியை ஒவ்வொரு பாடமாக பார்த்துட்ருக்கோம். 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தை முடிச்சிட்டோம், 2வது பருவத்தையும் முடிச்சிட்டோம். நாளைக்கு 3வது பருவத்தில் மக்களாட்சிங்கிற ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தை படிச்சுட்டு வந்துடுங்க. டெஸ்ட்டு எப்படி நடக்கும்னா, யூடியூப்பில் நம்ம வீடியோ போட்டுருவோம். கொஷின்ஸை எடுத்து வீடியோவாக போட்டுருவோம். நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், சரிங்களா? சரி, ஓகே, எல்லாருமே சேர்ந்து படிப்போம். சரி, இன்றைய வினாக்களை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். முழு சுயராஜ்யம், அதாவது பூர்ண சுவராஜ் என்ற முழக்கம் இந்திய தேசிய காங்கிரஸுடைய எந்த மாநாட்டில் வலுப்பெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் ஒவ்வொரு வருஷமும் மாநாடு நடத்தியிருப்பாங்க. எந்த மாநாட்டில் முழு சுயராஜ்யம் அப்படிங்கிற முழக்கம் எழுந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை 1929 லாகூரில் நடந்திருக்கும். லாகூரில் இந்திய தேசிய காங்கிரஸுடைய மாநாடு நடந்திருக்கும். அங்கே தான் இந்த முழக்கத்தை எழுப்பியிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவான பொழுது இருந்த பகுதிகளின் எண்ணிக்கை எத்தனை? பகுதி இருந்தது, சட்டப்பிரிவு இருந்தது, அட்டவணை இருந்தது, எவ்வளோ இருந்தது, இப்போ என்ன இருக்குது, இதையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பத்தில் இருந்த பகுதிகள் 22 பகுதிகள் இருந்தது. 22 பகுதி இருந்தது. அடுத்த வினா பாருங்கள். அரசியல் நிர்ணய மன்றத்தில் இருந்த மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர்? மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை 389 பேர் இருந்தாங்க. பாகிஸ்தான் பிரிவினைக்கு முன்னாடி, அதாவது உருவாக்கப்படும் பொழுது 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அடுத்த வினா பாருங்கள். அரசியல் நிர்ணய சபையில் உறுப்பினர் அல்லாதவர் யார்? யார் உறுப்பினர் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. யார் உறுப்பினர் இல்லை? இதற்கான விடை மகாத்மா காந்தி உறுப்பினர் கிடையாது. அவர் அரசியல் நிர்ணய சபையில் உறுப்பினராக வரலை. மற்ற எல்லாருமே இருந்திருப்பாங்க. விஜயலட்சுமி பண்டிட்டு, சரோஜினி நாயுடு, மௌலானா ஆசாத் எல்லாமே இருந்திருப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று: இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் 1947ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. காரணம், இதன் தலைவராக முனைவர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த ரெண்டில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை: கூற்று தவறு, காரணம் சரி. அதாவது தலைவராக இருந்தவர் ராஜேந்திர பிரசாத், கரெக்டு. எப்போ உருவாக்கப்பட்டதுங்க? இந்த மன்றம் 1946 உருவாக்கப்பட்டிருக்கும். 1946 என்பது தான் சரி. அடுத்த வினா பாருங்கள். அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தனர்? மொத்தம் 389 பேர் இருந்தாங்கன்னு பார்த்தோம். அதில் பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? எத்தனை பேர் பெண் உறுப்பினர்கள்? இதற்கான விடை 15 பேர் பெண் உறுப்பினர்கள். 15 பேர் இருந்திருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவான பொழுது இருந்த அட்டவணைகளின் எண்ணிக்கை எத்தனை? அட்டவணை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 22 பகுதின்னு பார்த்தோமா? அட்டவணை எவ்வளோ இருக்குங்க? அட்டவணை 8 அட்டவணை இருந்தது. உருவாகும் பொழுது 8 அட்டவணை இருந்தது. அடுத்த வினா பாருங்கள். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார்? அரசியலமைப்பு நிர்ணய சபையின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான விடை PN ராவ். இவரை தான் நியமித்தாங்க, PN ராவ். அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று: டாக்டர் PR அம்பேத்கர் நமது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை சிற்பியாக கருதப்படுகிறார். காரணம், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் தலைவராக இருந்தார். இதற்கான விடை என்னன்னு பார்க்கலாமா? விடை
கூற்று மட்டும்தான் சரி, காரணம் தவறு. ஏன் தவறு? நேத்தே இதே மாதிரி ஒரு வினா பார்த்தோம். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்துடைய வரைவு குழுவின் தலைவராகத்தான் அம்பேத்கர் அவர்கள் இருந்தார். நிர்ணய மன்றத்தின் தலைவர் யாருங்க? ராஜேந்திர பிரசாத். அதனால் இந்த பாயிண்ட்டு தவறு. அடுத்த வினா பாருங்கள். இந்திய அரசியல் நிர்ணய மன்றத்தின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள். முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின்லாம் பார்த்துட்டு என்ன குமார் இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்க, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஃப்ரெண்ட்ஸ், 6ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, இவ்வளோ தான் இருக்குது. நம்ம இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? கொஞ்சம் போக 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 கடினமான டாப்பிக்கெல்லாம் வரும். 10ஆம் வகுப்பு 11 12க்கு போகும்போதெல்லாம் கொஞ்சம் டெப்த்தாக வரும். அப்போ கொஞ்சம் நம்ம டெப்த்தாக படிச்சுக்கலாம், சரிங்களா? சரி, விடிய பார்க்கலாமா? அரசியல் நிர்ணய மன்றத்துடைய முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் 1946 டிசம்பர் 9. 1946 டிசம்பர் 9ஆம் தேதி தான் கூடனாங்க. அடுத்த வினா பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை நாடுகளின் அரசியலமைப்பு சட்டத்தை முன்மாதிரியாக கொண்டு உருவாக்கப்பட்டது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை நாடுகளை முன்மாதிரியாக வச்சு அங்கேருந்து எடுத்து எழுதியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை 60 நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பார்த்து அதில் என்னென்ன சிறப்பாக இருக்கோ அதை வச்சு நம்ம எழுதியிருக்கோம். அடுத்த வினா பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தற்பொழுது உள்ள உறுப்புகள் எத்தனை? தற்பொழுது உள்ள உறுப்புகள் எத்தனை? இப்போ கரண்ட்லன்னா புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிற மாதிரி, சரிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை 448 உறுப்புகள் இருக்குது. 448 இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்பு சுமார் எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஃபைனல் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை திருத்தங்கள் செஞ்சாங்க? இதற்கான விடை சுமார் 2000 திருத்தங்கள் போட்டிருப்பாங்க. 10th புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 2473 என்று நினைக்கிறேன், எனக்கு மறந்து விட்டது. கரெக்டு தான், 2473 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதுன்னு போட்டிருப்பாங்க. 10th புத்தகத்தில் இருக்கும். அடுத்த வினா பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் தயாராக எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளவு? இந்திய அரசியலமைப்பு சட்டம் தயாராக எடுத்துக்கொண்ட காலம். இதற்கான விடை 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள். 2 வருடம் ஆச்சு, 11 மாதம் ஆச்சு, 18 நாட்கள் ஆனது. அடுத்த வினா பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். அரசியலமைப்பு சட்டம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை 1949 நவம்பர் 26ஆம் தேதி ஏற்றுக்கிட்டாங்க. 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கிட்டாங்க. நடைமுறைக்கு வந்தது தான் 1950 ஜனவரி 26. நடைமுறைக்கு வந்த தினம்னா இதை போடணும், ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்னா நவம்பர் 26 தான் சொல்லணும். அடுத்த வினா பாருங்கள். அரசியலமைப்பு சட்டத்தில் தற்பொழுது உள்ள பகுதிகள் எத்தனை? ஆரம்பத்தில் 22 பகுதி இருந்ததுன்னு பார்த்தோம். இப்போ எத்தனை பகுதி இருக்குது? தற்பொழுது 25 பகுதிகள் இருக்குது. 25 பகுதிகள். அடுத்த வினா பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க செலவிடப்பட்ட தொகை எவ்வளவு? எவ்வளவு காசு செலவு பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க செலவிடப்பட்ட தொகை 64 லட்சம் ரூபாய். 64 லட்சம். அடுத்த வினா பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தற்பொழுது உள்ள அடிப்படை உரிமைகள் எத்தனை? தற்போது உள்ள அடிப்படை உரிமைகள் எத்தனை? விடையை பார்க்கலாங்களா? இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 6 அடிப்படை உரிமை தான் இருக்குது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 7 அடிப்படை உரிமை இருந்தது, 1 நீக்கிட்டாங்க. அது என்னங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. என்ன பிரிவை நீக்கினாங்க, எத்தனையாவது சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கினாங்க, இப்போ அது எங்கே இருக்குது, இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். சரி, அடுத்த வினா பார்க்கலாங்களா? சரியான கூற்றை கண்டறிக. கூற்று: இந்தியாவில் வயது வந்தோர் வாக்குரிமை பின்பற்றப்படுகிறது. காரணம்: 18 வயது பூர்த்தியான ஒவ்வொருவரும் வாக்களிக்கும் உரிமையை பெறுகிறார்கள். இதற்கான விடையை பார்க்கலாங்களா? ரொம்ப சிம்பிள் தான். கூற்று காரணம் சரி. அடுத்த வினா பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில்
தற்பொழுது உள்ள அட்டவணைகள் எத்தனை? ஆரம்பத்தில் 8 அட்டவணை இருந்ததுன்னு பார்த்தோம். இப்போ கரண்ட்டில் எத்தனை அட்டவணை இருக்குது? இதற்கான விடை 12 அட்டவணைகள் இருக்குது. ஆரம்பத்தில் 8 இருந்தது, இப்போ 12 இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் இடம் பெறாதவர் யார்? அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் இடம் பெறாதவர் யார்? இதற்கான விடை NR ராவ். இவரெல்லாம் வந்திருக்க மாட்டார். என் கோபாலசாமி, முகமது சாதுல்லா, TT கிருஷ்ணமாச்சாரி இவங்களாம் வந்திருப்பாங்க. ராவ் இவரெல்லாம் இல்லை. அடுத்த வினா பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 30/10/2021 வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? புத்தகத்தில் போட்டிருக்காங்க. 30/10/2021 வரைக்கும் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? இதற்கான விடை 105 முறை திருத்தியிருக்காங்க. 105 முறை. அடுத்த வினா பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் எந்த வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது? நாடாளுமன்றத்தில் ஒரு நூலகம் இருக்குது. அந்த நூலகத்தில் ஒரு வாயுவை நிரப்பி உள்ள பத்திரமாக வச்சுருக்காங்க. இதற்கான விடை ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வச்சுருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள். இதுதான் அசலான கேள்விங்க. நம்மளை குழப்பற மாதிரி வரக்கூடிய வினா. அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள். இதற்கான விடை அரசியலமைப்பு சட்டத்தை என்னைக்கு ஏற்றுக்கிட்டாங்களோ அதுதான் அரசியலமைப்பு தினம். நவம்பர் 26 தான் அரசியலமைப்பு தினம். அடுத்த வினா பாருங்கள். எது அடிப்படை உரிமை அன்று? எது அடிப்படை உரிமை இல்லை? இதற்கான விடையை பார்க்கலாமா? சுதந்திர உரிமை என்பது அடிப்படை உரிமை, சமத்துவ உரிமையும் அடிப்படை உரிமை, கல்வி பெறும் உரிமையும் அடிப்படை உரிமை, ஓட்டுரிமை என்பது அடிப்படை உரிமை கிடையாது. இது அடிப்படை உரிமையெல்லாம் கிடையாது. சரிங்களா? அப்போ இதுதான் தவறு. அடுத்த வினாவை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட் என்னங்கிறத முன்னாடி சொல்லிட்டேன், திரும்ப சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 6ஆம் வகுப்பு 3வது பருவத்தில் மக்களாட்சி அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தை நல்லா படிச்சுட்டு வந்துடுங்க. இரவு 9 மணிக்கு யூடியூப்பில் வீடியோ போட்டுருவோம். அந்த வீடியோவில் இந்த மாதிரி டெஸ்ட்டு நடக்கும். சரி, ஓகே, நம்ம அடுத்த வினாவை பார்க்கலாமா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறது? நீதியை பற்றி பேசுது, சுதந்திரத்தை பற்றி பேசுது, சமத்துவத்தை பற்றி பேசுகிறது. எந்த பகுதின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை இது எல்லாத்தையுமே முகவுரையில் தான் வச்சுருக்காங்க. அடுத்த வினாவை பாருங்கள். கடைசி வினாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவான பொழுது இருந்த உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை? ஆரம்பத்தில் எத்தனை உறுப்புகள் இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை 395 உறுப்புகள் இருந்திருக்கு. 395. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாடத்தில் இவ்வளோ தான் கொஷின் இருக்குது. இதை தாண்டி எதையுமே எடுக்க முடியாது. இந்த 27 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. நாளைய டெஸ்ட்டை பற்றி நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் டெய்லியுமே கம்யூனிட்டி போஸ்ட்டும் போடுவேன். நமக்குன்னு டெலகிராம் குரூப் இருக்குது. அதுக்கான லிங்க்கையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணியும் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.